Hello friends, welcome back to my channel All in Tamil Tips. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆட்டோட நுரையீரலை எப்படி தொக்கு பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அத பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோட நுரையீரல்னால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தலாம் வாங்க. ஆட்டோட நுரையீரல் பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு நம்ம உடம்பு சூடா இருந்துச்சுனா அந்த சூட தணிச்சு நல்ல ஒரு குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு ஆட்டோட நுரையீரல் ரொம்ப யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட நுரையீரலும் சரி நம்மளோட இடுப்பு பகுதி சரி நல்ல ஒரு வலிமையா இருக்கிறதுக்கு ஆட்டோட நுரையீரல் ரொம்பவே உதவியா இருக்கு. அது மாதிரி ஆட்டோட இறைச்சி நம்ம சாப்பிடுறதை விட அதோட உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நம்ம சாப்பிடும்போது அதோட உறுப்புகள் எல்லாமே நம்மளோட உறுப்புக்கு நல்லதா இருக்கிறதுனால நம்ம ஆட்டோட உறுப்புகளை வாங்கி நம்ம சாப்பிடலாம். அதோட இறைச்சியை சாப்பிடுறதை விட அதோட உறுப்புகளை வாங்கி சாப்பிடலாம். மாதத்துக்கு ஒரு 2 தடவை நம்ம சாப்பிடலாம். வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஆட்டோட நுரையீரலை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ரெண்டு நுரையீரல் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு என்னென்ன அரைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அரைக்கிறதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சீரகம் போட்டு அடுத்து சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து நீங்கள் மிளகு போட்டுக்கிறங்க. அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுங்க. இப்போ நம்ம மூணையுமே நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடுங்க. அந்த கலர் நல்லா போகணும். இது எண்ணெய் ஊற்றக்கூடாது, வெறும் கடையில் தான் நம்ம வறுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் கொட்டிட்டேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு அதோட கலர் எல்லாமே மாறி பொன்னிறமாக இருக்கும். இப்போ நான் அது கூட என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 சில்லு தேங்காய் பத்தை நம்ம நிறைய எடுக்க கூட ஒரு 2 சில்லு போதுமானது. அப்புறம் பூண்டு, அப்புறம் அது கூட சேர்த்து இஞ்சி, அதோட சேர்த்து நம்ம பொன்னிறமாக வறுத்துருக்க பொருள் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையுமே ஒன்றாவே கொட்டி நம்ம அரைச்சிடலாம். தனித்தனியாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தேங்காயும் நம்ம போட்டுடலாம். நம்ம போடுற தேங்காய் 2 முள்ளம் கிடையாது, 2 சில்லு தான் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு இது வச்சுட்டு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூனுங்கிற என்னோடய ஸ்பூன் சின்னது, நீங்கள் அதனால் 4 ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுட்டு அது கூட வெங்காயம் சோம்பு போட்டுட்டு அடுத்து நான் பண்ணேன் 3 வெங்காயம் அளவுக்கு நான் பெரிய வெங்காயமும் ஒரு 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம அதில் போட்டுடலாம். அந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வரட்டும். நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் அதோட கலர் கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள். இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கலர் மாறிடுச்சு. இந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி நான் அதே அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்து போட்டுருங்க. கருவேப்பிலையை போட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று சேர நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம அரைச்சி வச்ச அந்த சீரகம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நான் ஒன்றா அதை கொட்டிட்டேன். அதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அது கூட மஞ்சத்தூள் போட்டுட்டேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு அது கூட இப்போ நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் அதில் போட போகிறேன். அது கூட சேர்த்து மிளகாய்த்தூள் நான் போட்டாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து நான் பார்த்தா மல்லித்தூள் போடுறேன். மல்லித்தூளுங்கிறது ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருப்பேன். அது கூட சொல்லிட்டு கரம் மசாலா பொடி நம்ம இதுக்கு பட்டை கிராம்பெலாம் நான் தாளிக்க நம்ம போடல. அப்போ தான் கண்டிப்பாக நான் அந்த கரம் மசாலா பொடி அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா போட்டு கிண்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு போய்ட்டு நான் எதுக்குமே எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டோம். நீங்கள் எண்ணெய் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நுரையீரல் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அந்த குக்கரில் போட்டுடலாம். நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம க்ளீன் பண்ண குக்கர் எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா எல்லாமே கிளறி விட்டுடலாம். எல்லா பக்கமும் சாறுற மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். ஃபுல்லாகவே கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்தா நீங்கள் மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த
இதில் இருக்க மிக்ஸி ஜாரில் வந்து இருக்கிறத சேர்த்து நான் அதில் அலசி நான் அதில் ஊற்றிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக வேணுங்கிறவங்களுக்கு இந்த அளவு போதுமானது. ரொம்ப திக்காக இருக்கும், ஆனால் குழம்பு வந்து இருக்காது, சாப்பாட்டில் ஊற்றிக்க மாதிரி இருக்காது. இப்போ இன்னும் கொஞ்சம் சாப்பாட்டில் ஊற்றிக்க மாதிரி வேணுங்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் திக்காக இருக்கிறது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை வந்து சாப்பாடுலேயே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் போட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டோம். உப்பெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி அந்த விசில் வர வரைக்கும் நம்ம வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு விசில் வர்ற மாதிரி இருக்குது. விசில் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா விசில் வந்துருச்சு. விசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விசில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஓரளவுக்கு வெந்தது மாதிரி இருக்கும். இப்போ 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். அந்த இதை எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும். ஒரு 7-8 விசில் வச்சுக்கிறோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்திருக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, எல்லா இதுவுமே மேலே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் நம்ம கம்மியாக ஊற்றினா கூட நமக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியும். இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அந்த கொத்தமல்லி இலை வந்து நான் அதை வந்து தூவி விட போகிறேன். தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இன்னும் திக்காக வேணும், கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ திக்காக வேணுங்கிறதுக்காக எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறேன். கொதிக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக வந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா திக்காகவே வந்திருக்கு. எனக்கு இந்த அளவுக்கு போதுமானது. சாப்பாட்லேயும் நான் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தோசை இட்லி இந்த மாதிரி வச்சா கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.